நிலா, சூரியன், பிளாக் ஹோல் இதெல்லாம் நமக்கு விண்வெளியில இருக்குன்னு தெரியும். மொத்த விண்வெளியை தாண்டி அதோட எல்லையை தாண்டி ஏதாச்சும் இருக்குமா, இல்ல வேற ஏதாச்சும் உலகம் இது இருக்குமா, இல்ல ஒண்ணுமே இருக்காதா? என்னடா சொல்ற? விண்வெளிக்கு அந்த பக்கம் எல்லை இருக்கா? அதுக்கு அந்த பக்கம் இடம் இருக்கா? ஆமாடா இருக்கு. ஆனா அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு வீடியோல நம்ம பூமியில இருந்து கிளம்பி விண்வெளியோட எல்லைக்கே கிளம்பி போறோம். அங்க இருக்க விண்வெளியோட மர்மங்களை உடைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கண்டென்ட்ஸ் போட்டிருக்கோம், அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க சுதர்ஷன், நான் உங்க சபரி. இது நம்ம தமிழ் சிப்ளிங். முதல்ல சயின்டிஸ்ட் வச்சிருக்க பார்டர், விண்வெளியோட பார்டரை பத்தி பார்த்துடலாம். இதுக்கு பேர் அப்சர்வபிள் யூனிவர்ஸ். அதாவது நம்மளால டெலஸ்கோப் வச்சு பார்க்க முடிஞ்ச பிரபஞ்சங்கள் எதோட பெருசுன்னு நமக்கு தெரியுமா? 93 பில்லியன் ஒளியாண்டுகள். இந்த கிலோமீட்டர்ல சொன்னா புரியும், என்ன ஒளியாண்டுகள்? ஒளி ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். 93 பில்லியன் ஆண்டுகள் நம்ம டிராவல் பண்ணி எவ்வளவு தூரம் போறோமோ அதுதான் விண்வெளியோட எல்லை. அதுக்குள்ள மட்டுமே பல்லாயிரக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. சரிடா, அந்த 93 பில்லியன் ஒளியாண்டு பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? அந்த பிக் பேங் பெரும் வெடிப்பை பத்தி சொல்றா. அங்கதான் நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். ஏன்னா பிக் பேங்கிறது ஒரு வெடிப்பு கிடையாது, அது ஒரு மாபெரும் விரிவடைதல், எக்ஸ்டெண்ட் ஆகவே போறது. ஒரு 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாச்சும் வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளி இருக்குல்ல, அது ஒரு கடுகளவு, அதாச்சும் அணு இருக்குல்ல, அதோட ரொம்ப குட்டியான ஒரு புள்ளியில ரொம்ப சூடா இருந்திருக்கு. சூரியன் இருக்குல்ல, அதை விட ரொம்பவே சூடா இருந்திருக்கு. இதை சயின்ஸ்ல சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற? நம்ம பூமி, சூரியன் எல்லாம் ஒரு கடுகளவு புள்ளிக்குள்ளதான் இருந்துச்சா? ஆமாண்டா, அந்த புள்ளியில இருந்துதான் பிரபஞ்சம் திடீர்னு விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. விண்வெளியில ஆல்ரெடி இருந்த ஒரு இடத்துல இந்த வெடிப்பு நடக்கல. பிரபஞ்சம் எப்ப விரிவடைய ஆரம்பிச்சிருக்கோ அப்பதான் இந்த விண்வெளி, காலம் இதெல்லாம் பிறந்திருக்கு. அந்த புள்ளி ஆரம்பத்துல ரொம்ப சூடா இருந்துச்சுன்னு சொன்னேல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதாச்சும் அந்த புள்ளி ஆரம்பத்துல ரொம்பவே கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ரொம்பவே வெப்பமா இருந்திருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு பாக்குற அணுக்கள் கூட உருவாக முடியல. பிக் பேங் நடந்து அது விரிவடைய அது வேகமா குளிரடைய ஆரம்பிச்சிருக்கு. சரிடா, இப்ப குளிர்ந்துருச்சுன்னு சொன்னேன்ல, அந்த குளிர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? பிக் பேங் நடந்து சில நிமிஷத்திலேயே அந்த சூடெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன துகள்கள் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீலியம், ஹைட்ரஜன் வாயுக்களாக உருவாச்சு. பிக் பேங் நடந்து 3,80,000 வருஷங்களுக்கு கழிச்சு பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் ஆயிருக்கு. அது கூலிங் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விண்வெளியோட முதல் அணுவே பிறந்துச்சு. சரிடா, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பெரிய டவுட் என்னன்னா, அந்த புள்ளி விண்வெளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? உலகத்துல இருக்க எல்லா சயின்டிஸ்டுக்கும் இருக்க ஒரு கேள்விதான். இதுக்கு சயின்ஸ் கொடுக்கற ஒரு பதில் என்னன்னா, அது எங்கேயும் இருக்கல. அப்ப இருக்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது. இது எனக்கு மண்டையே சுத்துதுடா, தெளிவா சொல்லு. அந்த புள்ளிக்கு வெளியே வெற்றிடம், இருட்டு அப்படின்னு சொல்லிக்கிறது கூட ஒரு இடம் கிடையாது. அந்த புள்ளிக்குள்ளதான் மொத்த விண்வெளியும் சுருங்கி கிடந்தது. அது விரிவடைய ஆரம்பிச்சப்பதான் அங்க இடம்னு ஒண்ணு பிறந்துச்சு. அதிகாரம் உள்ளே பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் தான் டைமுங்கிறது ஒண்ணு பிறந்தது. அது அப்பதான் ஓடவே ஆரம்பிச்சது. அதனால பிக் பேங் நடந்ததுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்ததுன்னு சயின்ஸ் படி கேட்டோம்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. பிரபஞ்சத்தோட எல்லையை தாண்டி வெளியே போயிட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும்? அங்க மொத்தம் 2 தியரி இருக்கு. ஒன்னு பிரசன்ட் தியரி, இன்னும் மல்டிவர்ஸ். நம்ம பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போனா கோடிக்கணக்கான குமிழ்கள் மாதிரி கேலக்சி மிதந்துட்டு இருக்கும். இன்னொரு பிரபஞ்சத்துல ஒன்ன மாதிரி கூட ஒருத்தர் இருக்கலாம். சரிடா, இப்ப அந்த 2வது தியரி என்ன? அந்த 2வது தியரி அப்சல்யூட் நத்திங்னஸ். நம்ம பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க இடமும் கிடையாது, காலமும் கிடையாது, ஒளியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க நம்ம பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா ஒரு எதுவுமே இல்லாம ஒரு வெட்டவெளி மட்டும்தான் இருக்கும். அதனால பிக் பேங்கிறது 13.8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயம் இல்லை. நம்ம விண்வெளி ஒவ்வொரு செகண்டும் இப்ப வரைக்கும் செம்ம வேகமா விரிவடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசுற நிமிஷம் கூட அது இன்னும் பல மைல் தூரத்துக்கு விரிவடைஞ்சிருக்கும். பாத்தீங்களா கைஸ், நம்ம எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நம்ம ஒரு சின்ன தூசி அளவு தான் இருக்கும். தூசி அளவு கூட கிடையாது.
நம்ம தமிழ் சிப்ளிங் சேனல்ல இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் போட போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. இதுவரைக்கும் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. டாடா.